வணக்கம் நண்பர்களே, இது புவிவாழ் கவராநாயுடு திருமண தகவல் மையம். கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இனத்திற்கான எங்கள் குடும்பத்திற்கு உண்டான சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம். இது 100% உண்மை நண்பர்களே. இது யூடியூப் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்பதற்காக மற்றவர்கள் ஏதோ ஏமாற்று வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை கொண்டு நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இது 100% உண்மை. நமது நாயுடு இன மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 4 வருடங்களாக கோவை மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதும் தனது ஆன்லைன் மூலமாக தனது சேவையை செய்து வருகின்றோம். இதற்கு இவ்விதமான நமது இனத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பதிவு கட்டணம் என்பது ₹1 கூட இல்லை. புரோக்கர் கமிஷன் என்பதும் கிடையாது, தரகர் கமிஷன் என்பதும் கிடையாது. நமது விதமான மறைமுக தெரிஞ்சாதான் வெளியில் இருக்கக்கூடிய 5000, 10,000, 50,000, 1,00,000 நீங்கள் 15 ஜாதகங்களுக்கு ரூபாய் நம்முடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு நம்ம மொத்தமான ஜாதகங்களை ராசியின் காட்டுறதுக்கு மொத்தமான ஜாதகங்களை 1,00,000 வரைக்கும் அனுப்பி வைப்போம். அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை ஐடி நம்பர் மூலம் கேட்டால் அதை கேட்ட மூலம் அவருடைய பெரிய வருவாங்க. அது முழுவதுமாக நாங்கள் அனுப்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண் வீட்டாரிடம் நேரடியாக நாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த பணத்தை நமது மங்களகரமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நமது மக்களுக்கு நீங்கள் இந்தியா முழுவதும் உதவிங்கிற பேரில் யாரோ ஒரு சமுதாயம் சிவரங்கூர் அது உங்கள் பணத்தை சாப்பிட்றது 26,000 இந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் நமது இது இந்த பணியை அதிகப்படுத்த கடந்த 4 வருடங்களாக குறைந்த அது உண்மையான விஷயம். நம்மளும் முதல்ல இனத்தை நம்ம திருமணத்திற்கு நம்ம நாட்டில் 90% மற்ற இனத்தை நம்ம பெண்களுக்கு நாயுடு இன பெண்களுக்கு அதாவது இவ்விதமான நாம் நம்ம இனத்தை சொல்றோங்கிறப்ப நம்மளும் அதில் கட்டணமோ மற்ற இதுவும் எந்த விதமும் கிடையாது. அவர்கள் யாரோ ஒருடைய நாயுடு இன பெண்களுக்காக எல்லாருமே அப்படி ஜாதகம் பயோடேட்டாவை இல்லாத ஒரு பணங்கள் நமது இடத்துல நீங்கள் எங்களது வாட்ஸ்அப் யாருக்குமே திருமணமான 56 கட்டாயமே 5 என்ற எண்ணிற்கு அனுப்பி யாரும் கொடுத்தாகணும் முடிச்சாகணும் அந்த மாதிரி நமது இனத்தான ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் மணமகனை தேர்வு நாங்கள் இந்த பணியை இப்போது நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த வர்ணங்கள் யாவும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திர மக்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க அந்த மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் நம்ம இறந்தவர்கள் தேவையில்லாத ஒரு வாட்ஸ்அப் இந்த ஜாதகங்களை கொடுத்த 100% பொருத்தம் ரட்சி தட்டாமல் பொருத்தம் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நாம் அதாவது நம்பிக்கை நீங்கள் இதை நம்பிக்கை வீடியோவில் பார்ப்பதை விட நீங்கள் தேவையானால் அவருடைய அது நம்பர் சொன்னால் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஜாதகங்கள் திருமணமாகாத ஆகிய பெண்கள் இது 100% ஜாதகங்கள் பொருத்தமான ஜாதகங்கள். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் திருமணமாக நட்சத்திரத்தில் மேசராசி பிறந்த ஆண்களுக்கு கவரநாயுடு நாயுடு ஆண்களுக்கு மட்டும் அதாவது ஒரு நீங்கள் அனுப்பக்கூடிய ஜாதகம் மட்டும் இந்த ஜாதகம் வேற யாருக்கும் நடத்தி வைக்கக்கூடிய அவர்கள் உங்களுடைய கிடைக்கும். நீங்கள் இந்த இதை பார்த்து இதில் பொருத்தமான ஜாதகத்தை நீங்கள் செலக்ஷன் செய்யணும். ஜாதகம் இருக்கு இந்த மாதிரி இது இருக்கிற ஜாதகத்தை நம்ம நாங்கள் எங்கேயும் கொண்டு போக போகிறது. நாங்கள் ஒரு யூடியூப்பில் போட்ட காரணம் இதை பண்ணிட்டு இருக்கோம். நமது மக்கியாக ஒரு ₹40 வாங்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு நமது இனத்திற்கு உதவுங்க. இதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. தூக்கி ஒரு மூலையில் பீரோவில் தூக்கி ஓரத்தில் போட்டிருக்கக்கூடிய ஜாதகங்கள் எதுனால் யாருக்குமே யூஸ் இல்லை. அந்த பெண்களுக்கும் யூஸ் இல்லை, உங்களுக்கும் யூஸ் இல்லை, வெளியாட்களும் யூஸ் இல்லை. ஆனால் அது கொடுக்கறதுனால நம்ம இனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு திருமணமாகும், அந்த பெண்ணுக்கும் திருமணமாகும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி 30 வயதை கடந்து 35, 40, 45, 50 இருக்கிறவர்கள் இதை எப்படி கேட்குறதுன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். தைரியமாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்குண்டான வரன்களும் இருக்குது. 55 வயசுலையும் 33 வயசுலையும் 35 வயசுலையும் திருமணம் ஆகாதவங்க, திருமணமாகி மறுமணத்துக்காக இருக்கக்கூடியவர்கள், குழந்தையோடு இருக்கக்கூடியவர்கள், உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்கள், அப்படி நன்கு படித்தும் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்கள் என்று நிறையா நபர்கள் பெண்கள் நிறைய பெண்கள் இதில் நம்ம இனத்தில் இருக்காங்க. அதாவது திருமணத்துக்காக காத்திருக்காங்க. 30 நல்லா படிச்சுட்டு 32, 35 வயசாக திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க. ஆகையில் 23க்கு மேலேருந்து கரெக்டாக 55 வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த பெண்களுடைய வரன்கள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அவரவர்களுடைய இனத்தார்ந்த விஷயம். ஆகையில் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. குறைகளை நம்ம கொள்ளி அதை சரி அப்படின்னு சொல்லி தட்டி போகிறத விட அதை நமது இன மக்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். சேர்த்தால்தான் இனத்துடைய
அதாவது ஒரு பொருளாதாரம் நமக்குள்ளேயே இருக்கும். ஒன்றா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களாலும் பரவாயில்ல, அந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட இனத்தில் இருக்கும். வெளி இனத்துக்கு கொண்டு போய் காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்து அதை இங்கே சொல்லாதீங்க. அது பிரயோஜனம் இல்லை. நமது இனத்தில் நமது விஷயங்களை நாம் தான் செய்ய வேண்டும் நண்பர்களே. வெளியாட்கள் செய்ய மாட்டார்கள். வேறு ஒருத்தர் வெளியிருந்து பிறந்து இந்த நம் நாயுடு இனத்துக்காக ஒன்று செய்வான்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். வெளியினத்து நாம் தான் முன்னின்று செய்யணும். நாம் தான் நமக்குண்டான பணிகளை செய்யணும். நமக்குண்டான பணிகளை செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கணும். அவர்களை தூக்கி விடணும். ஃபஸ்ட்டு நமக்குண்டான பணிகளை செய்கிறவங்களை அவருடைய தேவைகளை நம்மக்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குங்கன்னா நமக்குட்பட்டு சேவை செய்ய முன் வந்தவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை செய்யணும். அப்போது தான் அந்த இனத்துடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்களே. ஆகவே முடிந்தவரை நமது இனம் சார்ந்த பெருமக்கள், இனத்தில் இருப்பவர்கள், திருமணமாகாத பெண்கள், திருமணம் ஆகி மறுமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள், எவ்வளவு வயதானாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டாவை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்குண்டான வரனை உங்கள் வாட்ஸ்அப் செயலிக்கு நாங்கள் அனுப்பி உங்களுடைய திருமணத்தை முடித்துக்கொள்வோம். பெண்களுக்கு முற்றிலும் இலவசம். அதுவும் பார்த்துக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா அது தேவையில்லாத பொருளாதார இழப்புகள் வேண்டாங்கிற ஒரே பட்சத்தில் நாங்கள் அதை பெண்களுக்கு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஆகையால் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காதும் உங்களுடைய இதை பொறுத்தது. ஆகையால் முடிந்தவரை நீங்கள் ஒரு விஷயத்தை அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய எந்தெந்த ஜாதகங்கள் வந்தாலும் அது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நேரடியாக ஃபோன் நம்பரோடு வரும். ஆகையால் நீங்கள் நேரடியாக அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி திருமணத்துக்கு உண்டான பணியை செய்யலாம். இதில் எந்த விதமான மறைமுகமோ இதுவும் கட்டணம் கிடையாது. ஆனால் நிறைய நண்பர்கள் உதவி செய்கிறாங்க. அது உண்மை. அவங்க யாருன்னு முகம் தெரியாதவங்க கூட நமக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஆகையால் நமது மக்கள் முடிந்தவரை நமது இனம் சார்ந்த பெரிய மக்கள், சான்றோர்கள், யார் நாங்களும் இல்லை, யார் உண்மையான முறையில் சேவைங்கிற விஷயத்தை செஞ்சால் முடிந்தவரை உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு 100% கொடுங்கள், பாராட்டுங்கள். அவர்கள் நமது இனத்தை பாராட்ட தெரியாத சூழ்நிலையில் தான் நிறைய பேர் மேலே வராமல் இருக்காங்க. எந்த விஷயத்தையும் நம்ம வெளிய இனத்தில் நம்ம பாராட்டுவோம். யாராக இருந்தாலும் சரி, கட்சியோ இதோ நல்லா பாராட்டுவோம் வெளி இனத்தில் இருக்கிறவங்கள. ஆனால் நமது இனத்தில் இருக்கிறவங்கள நம்ம தூத்திப்போம், எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவோம். ஆகையால் தான் நம்ம இனத்துடைய அடிப்படை மேலே வராமையே இருந்துகிட்ருக்கோம். நமக்குன்னு ஒரு தலைவர் இல்லாமையே நாம் நகர்ந்து கொண்டு போயிருக்கிறோம். ஆகையால் முடிந்தவரை நமது இனத்தில் இதனால் நம்ம பாராட்டுறதுனால ஒரு 10 பைசா நமக்கு நஷ்டம் கிடையாதுங்க. அதை அவங்களுக்கு லெஃப்ட் பண்ணி விடும். அவங்களுடைய முடிந்தால் பாராட்டுங்க. காசு பண்ண முடியும்னா பாராட்டுங்க. காசு பண்ண இருக்கிற மாதிரி உதவி செய்யுங்க. தப்பு கோயிலில் கொண்டு போய் திருப்பதி மற்ற இதுலையும் கொண்டு போய் லட்சக்கணக்கில் போடுறதுனாலையோ பிளாக் மணிக்கு போடுறதுனாலையோ எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு போய் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு இனத்தில் அது நம்ம இனம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு உதவும். உண்மையாக செய்கிறவங்களுக்கு உதவும். அவ்வளோதான். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் என்பதை சோதித்து விட்டு நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கலாம். அதில் முடிந்தவரை நமது மக்கள் இதுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி வேணும்னா உங்களுக்கு மணமகள் தொடர்பு அதற்குண்டான பணியை ஏற்படுத்தணும். பெரிய உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் பெரிய ஒரு நஷ்டத்தை நாங்கள் கொடுக்குறதில்லை. ஒரு டீ சாப்பிட்ற ஒரு 40 ரூபா காசு டீ கூட இருக்கிறது. பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் 100 ரூபா சொல்லுவாங்க. ஆகிய அதை விட குறைவு தான். அதில் அந்த மாதிரி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதில் முடிந்த இனம் சார்ந்த ஒருங்கிணைப்பு இது மற்ற நம்ம சொந்தங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் செய்து அவர்களுக்கு திருமணமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதங்களை பழைய ஜாதங்களாக என்ன கொடுங்க. நம்ம தேவை நம்ம இனம் வாழாதவங்களாம் நம்ம இனம் மக்கள் திருமணமாகும். உங்களுக்கு என்ன காசு பணம் கொடுக்க இதன் மூலம் வேறு நமது இனத்திலேயே அதுங்களுக்கு திருமணமாகும். நிச்சயமாக ஏதோ ஒருத்தர் அந்த பெண்ணுக்குமாக அவங்களுக்கு அது போல உங்களுக்கு கிடைக்கும். ஆகிய எதையும் எதிர்பாராமல் நம்ம முடிஞ்சவரை நம்ம இனத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்துவது அவங்க அவங்களுக்கான திருமணத்தை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். நமது இனத்தை நாம் தான் நமது இடத்தில் நாம் தான் ஒருங்கிணைக்க வேண்டும். ஆகியால் குற்றம் சொல்லுவதை தவிர்த்து, குறைகள் சொல்வதை தவிர்த்து, அவர் எதிர்மறை கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து, இனம் என்ற அடிப்படையில் அவர் நாம் என்ன செய்தாலும் நம் இனம் வாழ வேண்டும்.